பேரன்பு கொண்ட தமிழக மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக அன்பார்ந்த வணக்கங்கள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பிற்குரியவர்களே, வருகின்ற 23 ஏப்ரல் 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. எப்பொழுதும் இல்லாத விதத்தில் இந்த சட்டமன்ற தேர்தல் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் உற்று நோக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இன்று தமிழக அரசியல் களம் மாறியிருக்கிறது. காரணம், எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக தளபதி விஜய் அவர்கள் 234 தொகுதிகளிலும் தனியார் வேட்பாளர்களை அறிவித்து இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறார்கள். எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்ட நாள் முதலிலிருந்து எங்களுடைய கட்சியின் மீதும் சரி, எங்களுடைய தளபதி அவர்களின் மீதும் சரி, பல்வேறு அவதூறுகளும் எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் தமிழக அரசியல் களத்தில் எழுந்த வண்ணம் அரங்கேறி கொண்டிருந்தன. ஆனால் அதை எதையும் பொருட்படுத்தாமல் எங்களுடைய தளபதி அவர்கள் தான் எடுத்துக்கொண்ட அந்த லட்சிய பயணத்தில் இன்று வரை ஒரு அடி கூட திரளாமல் தான் எடுத்துக்கொண்ட அந்த பாதையில் இன்று தமிழகத்தின் ஒரு மாபெரும் சக்தியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய தளபதி அவர்கள். எவரெல்லாம் எங்களுடைய தளபதிகளை பார்த்து விமர்சனம் செய்தார்களோ, எங்களுக்கு தமிழகத்தில் 234 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்த முடியாது என்று கூறினார்களோ, அவர்களுடைய அந்த விமர்சனங்களை தவிடு பொடியாக்கி இன்று தமிழகத்தின் ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நாயகனாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய தளபதி அவர்கள். 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிவித்து இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக எங்களுடைய வேட்பாளர்களை பொதுமக்களாகிய நீங்கள் இத்தனை வருடங்களாக, கடந்த 50 வருடங்களாக இரு பழம்பெரும் கட்சிகளுக்கு வாக்களிப்பதை போல் இந்த தேர்தலை கருத்தில் கொள்ளாமல் தமிழகம் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்க, தமிழக மக்களின் வாழ்க்கையில் விடியல் பெற்றிட இந்த தேர்தலில் எங்களுடைய தளபதி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள விசில் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வாக்களித்து 234 தொகுதிகளிலும் எங்களுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்து தமிழக முதலமைச்சர் அரியணையில் எங்களுடைய தளபதி விஜய் அவர்களை ஆட்சி அரியணையில் அமர வைக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.